அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வைஜெயந்தி ஐபிஎஸ் ரொம்ப கோவத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க பையன் கௌதம் வர்றாங்க. அம்மா நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்குறாங்க. அதை பத்தி கேட்குறேன்னு கேட்கும்போது அந்த கேடு கட்டவை என்ன ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தினால அவளை பத்தி நீ என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க கௌதம். எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க வைஜெயந்தி. என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க? தெருவில் நிற்க வச்சு அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணுமா? அப்படி ஒரு ஏற்பாடு தான் நீங்க செய்யணும்னு கேட்குறாங்க கௌதம். கௌதம் அவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது, எஸ்ஐ. அவளை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பாருங்கிறாங்க வைஜெயந்தி. அம்மா முடியாது, பழி வாங்கணும். அவள் பழி வாங்குற வரைக்கும் என் உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா, ஜுரம் மாதிரி கொதிக்குது. நீ பழி வாங்க போறியா இல்லை நானே பார்த்துக்கிட்டுமாங்கிறாங்க கௌதம். கௌதம் போது நிறுத்து, என்கிட்ட கத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்குள்ள எரியிற அதே நெருப்பு தான் எனக்குள்ளேயே எரிஞ்சிட்டு இருக்கு. அவ ஒரு சாதாரண எஸ்ஐ, அவ எனக்கே பதிலடி கொடுத்துருக்கா. அவ காலத்துக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அடிக்கணும்டா. நீ கொஞ்சம் அமைதியா போ, எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க வைஜெயந்தி. அம்மாவோட கோவம் தான் உனக்கு தெரியுமல்லப்பா, நீ பேசாம வா அப்படின்னு சொல்லி பாட்டியை கௌதம் கூட்டிட்டு போறாங்க. சஸ்பெண்ட் ஆன போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர்றாங்க. வந்து டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியாங்கிறாங்க. இதோ ரெடி பண்ணிட்டேன் மேடம், இந்தாங்க பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பேர் வீரலட்சுமி, இதே ஊர் தான், இந்த பேட்சில் தான் ட்ரைனிங் முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கர போல்டு, எஸ்ஐ போஸ்ட்டுக்கு சரியான பொருத்தமான பொண்ணுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணை எதுக்காகவும் யாராலும் சமாதானப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். ஆமாம்மா, அதையெல்லாம் நானே என் கண்ணார பார்த்துனேங்கிறாங்க வைஜெயந்தி. இந்த மாசத்துலயே அவள் வேலையில் ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கிறாங்க. அப்படியா, அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு, இன்னும் அவள் வேலையில் ஜாயின் பண்ணல, இன்னும் 2 நாளையில் வீரபாண்டிய பட்டணத்தில் தான் ஜாயின் பண்ண போகிறாங்கிறாங்க. அப்படியா, அவன் அந்த வேலையில் ஜாயின் பண்ணக்கூடாது, இன்னும் 2 நாள் இருக்குதல்ல, அவள் ஏதாவது ஒரு கிரைம் கேஸில் மாட்டணும். அவள் பேரில் கிரைம் கேஸை நாம தான் ஜோடிக்கணும். அவள் பேரில் எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னே வச்சுக்கோவேன், கேஸ் முடிகிற வரைக்கும் வீரலட்சுமி டிபார்ட்மெண்ட்டில் சேரவே கூடாதுன்னு வைஜெயந்தி ஐடியா கொடுத்துட்றாங்க. சரி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாங்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். அவள் லைஃப்பில் எப்போவுமே கிரிமினலாக தான் இருக்கணும், போலீஸாக வரவே கூடாதுங்கிறாங்க வைஜெயந்தி. அதே மாதிரி பண்ணிடலாம் மேடம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து அவள் போலீஸாக வர்றது அவளோட லட்சியமாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அவள் லட்சியத்தில் நெருப்பள்ளி போடுறதா முதல் வேலை நமக்கு. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போகிறாங்க. கௌதம் வராங்க. அம்மா என்னது கேஸு எஃப்ஐஆர்னு இப்படி தான் அவளை பழி வாங்கணுமான்னு கேட்குறாங்க. இதில் நீ தலையிடாத கௌதம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க வைஜெயந்தி. அம்மா உங்கள் நேரம் முடியலன்னா விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு கௌதம் சொல்லவும், இங்கே பாரு கௌதம், இதில் உனக்கு எதுவும் புரியாது, எப்படி அடிச்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியும், இடியட், பேசாமல் போ அந்த பக்கம் சொல்லிட்டு வைஜெயந்தி பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. பாட்டி என்னது அம்மா பாட்டுக்கு இப்படி சுற்றி வளைச்சு அவளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் என்னை எப்படி நேரடியாக இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டா. டே கௌதம், உலகத்தில் யார் கோவத்தை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு கோவம் தான் யாரும் அவள் எதிரில் கூட நிற்க முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கூடாங்கிறாங்க பாட்டி. கௌதம் நீ எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லலை, எதை வேணாலும் செய், ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் செய். ஆனால் உங்கள் அம்மா முன்னாடி எதுக்கு சொன்னான்னா சரின்னு தலையாட்டி வை. வைஜெயந்திக்கு தெரியாமல் நீ எதை வேணாலும் பண்ணு, பாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணுற சரியான்ட்டு போகிறாங்க. சண்முகமும் வைகுண்டமும் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்கேக்கு பரணி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா இவன் நார்மலாக தான் இருக்கான், அடுத்த மாதத்துலேருந்து இவளுக்கு ஸ்கேன் பண்ணிடலாங்கிறாங்க. எஸ்கே உனக்கு பசியெல்லாம் சரியாகுதா? ஆண்டியெல்லாம் நின்றுச்சு, ஆனால் எதை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, புளிக்குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் வேணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதுங்கிறாங்க எஸ்கே. தாராளமாக உனக்கு பிடிச்சதால இனிமேல் சாப்பிடலாம். அந்த நேரம் பாக்கிய வராங்க. அண்ணனுக்கிட்டு வராங்க. அடடே என் மருமகளுக்கு டாக்டர் அம்மா என்னமோ செஞ்சுட்டு இருக்காளே, என்ன செய்யறா? அம்மா அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் நார்மல் செக்கப் தான், பார்த்துட்டேன், நல்லா இருக்கா. ஆமா இந்த நேரத்தில் எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க பாருங்க. மகனையும் மருமகளையும் பார்க்கறக்காக நான் எந்த நேரத்தில் தான் வந்தா, உனக்கு என்னடேன்னு கேட்குறாங்க பாக்கியம். இல்லைல்ல நீ நேரங்கிட்ட நேரத்தில் வந்தா உன் வீட்டுக்காரரும் உன்னை வெளியில் துரத்தி விட்டுட்டாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதான் கேட்டேங்கிறாங்க பாருங்க. ஆமா இந்த வயசுக்கு மேலே அவர் என்னை துரத்தி நான் அழுதுகிட்டு இந்த வீட்டுக்கு ஓடி வருவேனாக்கும். அடியே அந்த காலத்திலேயே 50 அடி அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்து பார்த்தாரடி, அதுக்கே அசராதவ தான் நான். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்போ வருவேன் நாக்குன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கும்போது, அத்தை என்ன விசேஷமா வந்து அதை சொல்லு நீன்னு சண்முகம் கேட்குறாங்க. விசேஷம் தான், என் மருமகளுக்கு புள்ளத்தாச்சி மருந்து கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நாளைக்கு வந்தேங்கிறாங்க பாக்கியம். எது புள்ளத்தாச்சி மருந்தா, இது வரைக்கும் கேள்விப்படலைங்கிறாங்க பரணி. அடா ஆமாத்தான், அந்த காலத்துல எல்லாம் இதுதானே வழக்கம், புள்ளத்தாச்சி பிள்ளைகளுக்கு புருஷ வீட்டில் மருந்து கொடுக்கறது வழக்கம், அப்பதான் புள்ள சத்துள்ளதா வளரும் பிறக்குங்கிறாங்க வைகுண்டம். உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலையெல்லாம், அந்த காலத்தை விட்டு நீ வெளியே வரவே மாட்டியா, இன்னும் புள்ளத்தாச்சி மருந்து புள்ள பெத்த மருந்துன்னு சொல்லி சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா, என்னத்தை வந்து கசமு தான் சொல்லிட்டு இருக்கேன்னு பரணி கேட்குறாங்க. இங்க பாரடி, அந்த காலத்துல எல்லாம் இதையெல்லாம் குடிச்சு தாண்டி நானும் 3 புள்ள பெத்தேன், என் மதனையும் 4 புள்ள பெத்தா, நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரி போனதே இல்லை, நீங்கெல்லாம் 50 பேரும் ஆரோக்கியமா இருக்கீங்க, காரணமே அந்த மருதான், அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கிறாங்க பாக்கியம். பரணி இதெல்லாம் ஒரு நம்பிக்கை நடைமுறை தான், அதையே நீ போட்டு பேசிட்டு இருக்க. சரி அத்தை அதெல்லாம் நீ சொல்றது சரிதான், ஆனா மருந்து கொடுக்க வரவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்களா இல்ல நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுமான்னு கேட்குறாங்க சண்முகம். கோட்டிக்காரா மருந்து எங்க வீட்டில் வச்சு தான் கொடுக்கணுங்கிறாங்க. கோபம் வருது சண்முகத்துக்கு, எழுந்தரிச்சது, எதுக்கு அந்த வீட்டில் வச்சு கொடுக்கணும், அந்த வீடே ஆகாதுன்னு சொல்லித்தானே என் தங்கச்சி இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லை கோட்டிக்காரா, வழக்கமாக ஒரு பொண்ணு உண்டாகும் போது அவள் மாமியார் வீட்டில் தான் இருப்பா, புள்ளத்தாச்சி மருந்து கொடுத்து மாமியார் தான் மருமகளை பக்குவமாக பார்த்துக்கணும். 5வது மாதம் பொண்ணு வீட்டில் வந்து அவளுக்கு ஆக்கி 7வது மாதமோ 9வது மாதமோ பொண்ணை பிரசவத்துக்கு பொண்ணு வீட்டில் வந்து கூட்டிட்டு போவாங்க, இதுதானே நடைமுறைங்கிறாங்க பாக்கியம். அந்த முறையெல்லாம் இங்கே கிடையாது, என் தங்கச்சி எசக்கி வாழ்ற வீடு இதுதான், பிறந்த வீடு இதுதான், அவளை எங்கேயும் அனுப்பி வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சண்முகம். ஏன்னா முரட்டு பையில நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, புள்ளத்தாச்சி மருந்தா மாமியார் வீட்டை தான் வச்சு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க வைகுண்டம். சண்முகம் என் புள்ளைய கட்டி கொடுத்து அவ இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னேன், என் பையனும் எஸ்கே கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே வந்து இருக்கட்டும். அதுக்கு ஏதாவது நான் சொன்னேனா? அப்போவெல்லாம் சொல்லாதவே இப்போ ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நடைமுறை. புள்ளத்தாச்சி மருந்து எங்க வீட்டில் வச்சு தாண்டா கொடுக்கணும். அவளை நான் கூட்டிட்டு போறேன், நீ சரின்னு சொல்லுன்னு கேட்குறாங்க பாக்கியம். அத்தை மருந்து குடிக்கிறதுக்கு தானே நான் இப்போ வரேன், கிளம்புறேங்கிறாங்க எஸ்கே. எஸ்கே பேசிக்கிட்டு இருக்கனால குறுக்க வந்து நீ என்ன பேசுறீங்கிறாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு, மருந்து குடிக்கிறதுக்கு தானே அம்மா தானே கூப்பிடுது, போயிட்டு வரட்டுங்கிறாங்க முத்துப்பாண்டி. அம்மா மருந்து கொடுக்கறதுனா இப்பவே போனதையும் கொடுப்பியான்னு பரணி கேட்குறாங்க. அது எப்படி? இப்போ கூட்டிட்டு போகணும், காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் அவளை குளிக்க வைக்கணும், குளிச்சதுக்கு அப்புறமா நல்ல நேரத்துல மருந்து கொடுக்கணுங்கிறாங்க பாக்கியம். ஏத்த காலையில கொடுக்குற மருந்துக்கு அவளை எதுக்கு இப்பவே கூட்டிட்டு போறேன்னு சண்முகம் கேட்குறாங்க. ஏய் 4:30 மணிக்கெல்லாம் குளிக்க வைக்கணும்ல, அதுக்கு இப்பவே வந்தானா தானே சரியா இருக்குங்கிறாங்க பாக்கியம். அண்ணே ஒரு நாள் தானே, நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க எஸ்கே. ஆமா எஸ்கே மட்டும் தனியாவா போறேன், நானும் கூட தானே போறேன், போயிட்டு வரேங்கிறாங்க. இல்ல எஸ்கே எங்கேயும் நான் தனியா அனுப்புறதா இல்லைங்கிறாங்க சண்முகம். அண்ணே அத்தை சாங்கியத்துக்கு தானே கூப்பிடுது, அது வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்னு ரத்னா கேட்குறாங்க. இங்க பாருல ரத்னா, அத்தை இப்ப கூட்டிட்டு போய் நைட்டு தங்க வச்சு காலையில மருந்து கொடுக்குமா, அது வரைக்கும் எல்லாம் நைட்டு ஒரு நாள் அவ அங்க தங்க மாட்டா. உனக்கு வேணா அந்த மருத்துவ வச்சியா அங்கே வந்தவளை இங்கே அனுப்பு, இங்கே வந்து மருந்து கொடுக்கட்டும். ஆனால் ஏன் தங்கச்சி அங்கே வரமாட்டான்னு சொல்லிடுறாங்க. சண்முகம் ஒரு ராத்திரி தானே அங்கே தங்குனா என்ன ஆயிடு போகுதுங்கிறாங்க பரணி. ஒரு ராத்திரி கூட அந்த வீட்டில் தங்கக்கூடாது என் தங்கச்சி. சண்முகம் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், காலமாக நடக்கிறது ஒரு வழக்கம். ஏன் இப்படி புரிவாதமாக அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு பரணி கேட்குறாங்க. ஏய் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாதா? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே ஞாபகம் இல்லையா? நான் சொல்கிறது தான் பாயிண்ட். என் தங்கச்சி ஒரு ராத்திரி அங்கே தங்க மாட்டா, நான் விடவும் மாட்டேங்கிறாங்க சண்முகம். மச்சான் கூடவே நானும் போகிறேன்ல, எசுக்கிக்கு எதுவும் ஆகாமல் நான் கூடவே இருந்து பார்த்துக்குவேங்கிறாங்க முத்துப்பாண்டி. எப்படி பார்த்துக்குவேன்? ஏன் உங்கள் அப்பா என் தங்கச்சி மேலே சீமனை தண்ணி ஊற்ற பார்த்தானே, அந்த மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறியான்னு கேட்குறாங்க சண்முகம். யாருனாலையும் பேச முடியாமல் வாயடிச்சு நிற்கிறாங்க. அந்த அன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டேன், நான் அங்கே இருந்திருந்தா என் வீட்டுக்காரியை எங்கள் அப்பா கொளுத்தருக்கு நான் விட்டுருப்பேனா, இல்லை எங்கள் அப்பனை தான் நான் சும்மா விட்டுருப்பேனா? ஏன் மச்சான் இப்படி பழசையெல்லாம் நினச்சி பேசுகிறேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. பேசாமல் அடிபட்டவன் நான் தானே, அனுபவிச்சது நானும் என் தங்கச்சியும் தான். உங்கள் அப்பனால என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆகிட்டு வந்தால் யார் பதில் சொல்வா? ஏய் சண்முகம் என்னை நம்பி அனுப்ப மாட்டியா? அவளை என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்க மாட்டேனான்னு கேட்குறாங்க பாக்கியம். முட்டா பையில ஒரு ராத்திரி அனுப்பிச்சு வச்சா என்ன தப்பு வந்துட போகுது? அப்படியே ஏதாவது தப்பு வந்தா கூட எசிக்கு ஃபோன் பண்ண போறேன், நம்ம எல்லாரும் அங்கே போய் நிற்க போறோம். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வேம் பிடிச்சிட்டு இருக்க? அத்தை தான் ஆசைப்படுதெல்லாம் அனுப்பி வைங்கிறாங்க வைகுண்டம். வீரா சண்முகத்தோட சொல்றாங்க, அண்ணே உன்னைய விட அக்கறையா பாண்டி மாமா பார்த்துக்குவாங்க, நீ எசிக்கு அனுப்பி வைக்கலாங்கிறாங்க வீரா. வீரா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் நம்புறதா இல்லை, என் தங்கச்சியை யார் கேட்டாலும் அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சண்முகம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி தான் வாழ்றதுங்கிறாங்க பாக்கியம். ஒரு விஷயத்துக்கு மட்டும் விட்டு கொடு, புண்ணியமா போயிட்டுன்னு பாக்கியம் கெஞ்சுறாங்க. இங்க பாரத்தை என் விஷயத்துல கேளு, நான் விட்டு கொடுக்குறேன். இந்த விஷயத்துல என் தங்கச்சி உசுறு சம்மந்தப்பட்ட விஷயம், இதை ஒரு நாள் நான் சம்மதிக்கவே மாட்டேன். என்ன மச்சா அப்ப நாங்கெல்லாம் சொம்மையா? என் வீட்டுக்காரி காப்பாற்ற எனக்கு தெரியாதா? என்ன அர்த்தம் இல்லாம பேசுறேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. யாரை நம்பியும் நான் அனுப்புறதா இல்லைன்னு சண்முகம் பிடிவாதமா சொல்றாங்க. இங்க பாரு மச்சான், நீ என்ன சொன்னாலும் சரி, என் வீட்டுக்காரியை நான் கூட்டிட்டு போகத்தான் போறேன், என் வீட்டுக்கு போறதுக்கு என்னங்கிறாங்க முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டியும் ஆள் மாற்றி ஆள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு வளர்த்துக்கிறாங்க. சண்முகத்துக்கிட்ட கெஞ்சாரும் குறைய கெஞ்சுறாங்க. அத்தை கூப்பிடுது, மாமாவும் போலான்னு சொல்றாங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அண்ணாங்கிறாங்க. நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? உன்னோட பாதுகாப்புக்கு தானே நான் சொல்றேன், உனக்கு ஏதாச்சும் நான் என்ன தாங்க முடியுமா? நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. உனையாட்டவே பாண்டி மாமாவும் என்னைய நல்லா பாத்துக்குவாரு, அத்தையும் மாமாவும் இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிட போகுது? ஏ சண்முகம் எப்ப பார்த்தாலும் இவளை ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருக்காது, அவ எப்பதான் அவ வாழ்க்கையை வாழ்வா? இதை பாரு சண்முகம், இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல நடக்க வேண்டிய சாங்கிதம். எசுக்கியே போறேன்னு ஆசைப்படுறா, நீ வேண்டான்னு சொல்றதுக்கு நியாயம் இல்லைங்கிறாங்க வைகுண்டம். தங்கச்சிங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு அனுப்பி வைக்க சொல்றாங்க, யார் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே கிட்ட கேட்கறாங்க, உனக்கு அங்க போக விருப்பமாங்கிறாங்க. ஆமா அத்தை சொல்லுதுல, போயிட்டு வரேன்னு எஸ்கே கேட்கறாங்க. நீ போலாம், ஆனா அதுல நான் தடுப்போட வரல, ஆனா உன் கூட நானும் தான் இருப்பேன். சவுந்தர பாண்டியை நம்பி உனைய ஒரு ராத்திரி அங்க தங்க விட முடியாது, கூடவே நானும் வரதுக்கு சமாளிச்சா நீ அங்க போலான்னு கேட்கறாங்க சண்முகம். சண்முகம் நீயே எங்க கூட வா, எவ்வளவு நாள் வேணாலும் தங்கு, எஸ்கே என் கூட அனுப்பி வைக்க சமைச்சல, அதுவே எனக்கு போதும், சந்தோஷமா இருக்குங்கிறாங்க பாக்கியம். அம்மா அப்படின்னா நானும் கூட வரேங்கிறாங்க பரணி. அப்பா கூட இவ எப்படி எல்லாம் வம்பல்பான்னு எனக்கு தெரியும், அதனால நான் கூட வந்துதான் தீர்வேங்கிறாங்க பரணி. வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா வைகுண்டத்தையும் கூப்பிடுறாங்க. அத்தை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்கு அப்பா என் கூட வரணும்னு வீரா சொல்றாங்க. ஆமா தான் வீராவை பஸ் ஏற்றி விட்டுட்டு நேரம் இருந்தா நான் வந்துடுறேங்கிறாங்க. பாக்கியம் எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பொழுது விடிஞ்சதும் பிரம்ம முகூர்த்தத்துல எசிக்கு தண்ணி ஊற்றி விடுறாங்க. சம்பிரதாயங்கள் எல்லாம் முறையா நடந்துட்டு இருக்கு. முத்துப்பாண்டிய பக்கத்துல வந்து நிக்க சொல்றாங்க. எசிகி முத்துப்பாண்டி ஜோடியா நிக்கிறாங்க. எசிகி நீ உண்டானது நம்ம வீட்டுல தான் நடந்திருக்கணும், உன்னை சீராட்டி பாராட்டி நான் பார்த்துருக்கணும். 5வது மாசமா 7வது மாசமா உனக்கு ஆக்கி போட்டு பாராட்டி சீராட்டி நான் பார்த்துருக்கணும். நீ அங்க அனுப்பி வச்சு 9வது மாசம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். அந்த குடுப்பனை எல்லாம் எனக்கு இல்லாம போச்சுன்னு வருத்தப்படுறாங்க பாக்கியம். ஆமா எசிகி எங்க தான் இருந்தா என்ன, அவ சந்தோஷமா இருக்கல, அது போதுங்கிறாங்க பரணி. எசிகி சந்தோஷமா இருந்தா தானே அவளுக்கு பிறக்க போற குழந்தையும் சந்தோஷமா ஆரோக்கியமா பிறக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை எசிகி மட்டும் இங்க இருந்தானா அவளுக்கும் சரி, அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் சரி பாதுகாப்பு கிடையாதுங்கிறாங்க சண்முகம். அந்த வீட்டையும் இந்த வீட்டையும் ஏன் பிரிச்சு பாக்குற, அதுவும் உன்னோட வீடு தானே. ஆமாடா சண்முகம், நான் ஒரு துக்கிரி, அதிர்ஷ்டமில்லாதவ. என் பிள்ளையும் சீராட்டி பாராட்டி பார்க்க முடியல, என் மருமகளையும் சீராட்டி பாராட்டி அதிர்ஷ்டமே இல்லாம துரதிருஷ்டக்காரி நான், எனக்கு எதுவுமே குடுப்பனை இல்லாம போச்சுன்னு பாக்கி அழுகுறாங்க. இப்ப எதுக்கு மதினி அழுக வைக்க போற? மதினி சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேச மாட்டியான்னு சிவபாலன் கேட்கறாங்க. ஆமாமா நான் ஏதோ வயிற்றுல பேசி போட்டேன். இல்லை எஸ்கே நீ கண்ணை கசிக்கிட்டு நிற்காதடி, இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லுன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. மருத்து வச்சு வரதுக்குள்ளேயா குளிப்பாட்டியாச்சு, வெறும் வகுத்துல எல்லாம் மருந்து கொடுக்கணும். அப்போ மருத்து வச்சு வர வரைக்கும் நான் உட்காந்துருக்கணும். மருத்து வச்சு இப்போ வந்துருவாங்க, 2 பேரும்
போய் ஜோடியா நின்று சாமியை கும்பிட்டு நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்குங்க சாமி. முத்துப்பாண்டி எஸ்கே சாமி கும்பிட்ட கையோட பாக்கியத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எஸ்கே பசிக்குதுன்னு கேக்குறாங்க. மருத்துவ வச்சு வந்து மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நீ வயிறார சாப்பிடலாம், இப்ப போய் உட்காருப்பாங்கிறாங்க. பாக்கியம் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. எங்க வீட்டு முதல் வரிசை நல்லபடியா பிறந்து வரணும்னு வேண்டிக்கிறாங்க. மருத்துவச்சி அம்மா வந்து மருந்து கலகிட்டு இருக்காங்க. ஏப்பா பிரசிடண்ட் எஸ்கேக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நான் வந்துட்டேன், உங்க வீட்டுக்கு மருந்து கொடுக்க நான் எப்ப வரட்டும்னு கேக்குறாங்க. எங்க வீட்டுக்கா எதுக்கு வரீங்கன்னு கேட்க, இது என்னப்பா இப்படி கேக்குற, பரணிக்கு மருந்து கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நான் கேட்டேங்கிறாங்க மருத்துவச்சி அம்மா. சாந்திரபாண்டி சிரிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க. பரணி பாப்பாவுக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு, இருந்தும் இன்னும் மருந்து கொடுக்கல பாருன்னு சனியனை சுட்டி காட்டுறாங்க. சண்முகத்துக்கு புரிஞ்சு போச்சு சனி ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு சனியனை முறைச்சு பாக்குறாங்க. சனியன் அப்படியே திருட்டு மொழி முடிச்சுட்டு ஐயோ சொன்னது தப்பா, எந்திரிச்சு அடிச்சுட்டு வரோம், வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கலாம்னு திரும்பிக்கிறாரு. சனியா காலை உடைச்சு போடுவேன், கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு அமைதியா நிக்கணும்னு சண்முகம் மிரட்டுறாங்க. சவுந்தரபாண்டி மறுபடியும் சண்முகத்தோட கோபத்தை தூண்டி விடுற மாதிரியே தாலி கட்டிட்டா போதுமா, காலா காலத்துல நடக்க வேண்டியது ஏன் நடக்கலன்னு தானே கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் கோபப்பட்டா சரியா வருமானு பாண்டியம்மாவை பார்த்து கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. நீ கேக்குறது சரிதான்டா தம்பிங்கிறாங்க. சண்முகம் கோபத்துல கொந்தளிச்சு கொண்டிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட பரணி தோல் தட்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் அமைதியா இருடா சண்முகம், பொறுமையா இருங்கிறாங்க. ஆம்பளைனா சண்டையை போட்டு மண்டை உடைச்சா பத்தாது, கல்யாணமான 10 மாசத்துல பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும், அதை நாங்க தூக்கி கொஞ்சணும், அதுதான் ஆம்பளைக்கு அழகுன்னு சொல்லி இலக்காரம் பேசிட்டு இருக்காங்க பாண்டியம்மா. பாண்டியம்மா பேசின பேச்சுக்கு சண்முகத்துக்கு வந்த கோபத்துக்கு பாண்டியம்மாவை நல்லா கொஞ்சி விட்டாங்கன்னா சரியா போயிடும். சண்முகம் கொடுக்குற அடியில கெஞ்ச கெஞ்ச ஓடுவாங்களா இருக்கும். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.